ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் படித்த ஒரு குட்டி கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போய் ஜெராக்ஸ் போட்டாராம்மா 4 காப்பி. ஜெராக்ஸ் போட்டுட்டு அவர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்த காப்பியை கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தாராம். அப்போது அந்த வழியாக போன ஒருத்தர் என்னப்பா பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா. இல்லைங்க, அந்த ஜெராக்ஸில் ஏதாவது எரர் இருக்கா, அதாவது ஏதாவது பிழை இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. அதுக்கு அவர் சொன்னாராம்மா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ஜெராக்ஸில் வரும். நீங்கள் அதில் பிழை இருந்தால் இதுலேயும் கட்டாயம் பிழை இருக்கும், அதில் பிழை இல்லை அப்படின்னா இதுலேயும் கட்டாயம் பிழை இருக்காது அப்படின்னு சொன்னாராம்மா. அந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்கள நம்மளோட ஜெராக்ஸ் தான். அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள கண்டிக்கணும். கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஆராயணும். நாம் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அதை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஆராயணும். ஏன்னா நாம தான் ஒரிஜினல், அவங்க நம்மளோட ஜெராக்ஸ். ஒரிஜினலில் என்ன எரர் இருக்கோ அது ஜெராக்ஸில் அப்படியே வரும். சப்போஸ் எரர் இல்லை அப்படின்னாலும் அப்படியே வரும். முதல்ல அதை அனலைஸ் பண்ணணும். அதாவது குழந்தைங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா, பொய் சொன்னாங்க, தப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டிக்கணும். நம்ம கண்டிக்கிறது அவங்க ஐயோ ஏண்டா அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஓகே இனிமேல் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற இதில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத முதல்ல யோசித்து அதை கரெக்ஷன் பண்ணணும். பிள்ளைங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களையும் கரெக்ஷன் பண்ணணும், நம்மளையும் கரெக்ஷன் பண்ணணும். நம்ம அந்த விஷயங்களில் ஏதாவது பண்ணியிருப்போம், நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸோ நம்மளோட கரெக்ஷன்ஸையும் நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கணும். நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குழந்தைங்க கரெக்டாகி நல்ல விதமாக வளருவாங்க.